ஈவினிங் விநாயகர் சதுர்த்தியெல்லாம் படைச்சி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பாண்டி வரையும் போயிருந்தேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தது, போயிட்டு வந்திருந்தேன். என்ன விஷயன்ற நான் வர வீடியோவில் சொல்கிறேன். போயிட்டு வரதுக்கு ஈவினிங் 7 o'clock ஆகிடுச்சு. வரக்குள்ளே இங்கே வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாட்டுப்புற கலைகள் அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நிறையா லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது விநாயகர் சதுர்த்தியே. அப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்றத நான் பின்னாடி 1 by 1 ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்த உடனே வந்து படைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வரதுக்கும் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து படைச்சோம். படைச்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், கடலை கொடுத்துருந்தாங்க. அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக கிளம்பி போயிட்டோம். வழி ஃபுல்லாகவே செம ஆட்டம். இங்கேருந்தே வைப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது ஃபங்க்ஷன். நார்மலாக ஒரு பாட்டு கச்சேரி அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிலாம் பார்க்குறதுக்கு பதிலாக நம்மளோட நாட்டுப்புற கலைகள் எல்லாமே ஒன்றை ஒன்றா பண்ணியிருந்தது. நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு 8 வருஷம் 8வது வருஷம் இது கொண்டாடுறாங்க. அப்படியா? ஆமாங்க. ஆமா அதை போட்டுருக்காங்களா? ஏன்னா நாங்கள் வருஷம் போன வருஷமும் வந்தோம். ஆமா ஆமா சூப்பர்.
ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி 11 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு 12 ஆயிடுச்சு. காலையில் லேட்டாக தான் எழுந்திருந்தேன். நேற்று வச்ச சாம்பார் இருந்தது, அதை சூடு பண்ணி அதில் வடை இருந்துச்சு போட்டு காலையில் டிஃபனுக்கு தோசை ஊற்றி கொடுத்து ஆய கட்டியாச்சு. மதியத்துக்கு சிம்பிளாக தேங்காய் சாதம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே லேசியாக தான் போச்சு. நேற்று லேட்டாக தூங்கினதா என்ன ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததான்னு தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கி எந்திரிக்கிற மாதிரியே இருந்தது. மதிய சாப்பாடே 3 மணிக்கு தான் தேங்காய் சாதம் சாப்பிட்ருந்தேன். சரி நைட்டுக்கு கொஞ்சம் டிஃபன் நல்லா பண்ணலாமேன்னு அதையுமே நேற்று மீந்த கடலை வச்சு சன்னா வச்சுட்டு சப்பாத்தி போட்டிருந்தேன். ஆனால் சன்னாவும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. அதையுமே சாப்பிட்டு நைட்டே இன்றைக்கி டின்னர் முடிச்சாச்சு. இன்னைய நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப லேசியாக போச்சு. இன்றைக்கி லாகின் கூட பண்ணலை. நாளைக்கு தான் லாகின் பண்ணுற வரைக்கும் பார்க்கணும். அப்புறம் நீங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.